தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தியதால் சர்ச்சைக்கு உள்ளான மகாவிஷ்ணு இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திற்கு வர இருக்கிறார். இதனால் சென்னை விமான நிலையத்தில் போலீசார் குவிந்திருக்கிறார்கள். பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏர்போர்ட் வாசலில் இருந்தே மகாவிஷ்ணுவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. மகாவிஷ்ணு வந்தவுடன் அவர்கள் எங்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள்? வணக்கம் பவித்ரா. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில சொற்பொழிவு ஆற்றியதன் காரணமாக சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு மகாவிஷ்ணு என்பவர் தற்பொழுது போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்ல இருக்கிறார். அவர் தற்பொழுது அதாவது ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை இன்னும் சற்று நேரத்தில் வந்தடைய இருக்கிறார். விமானம் மூலம் சென்னை வந்தடைகிறார். அவர் வந்திருந்த விமானமானது தரையிறங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கிறார். அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்காக இந்த விமான நிலையத்துல ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்க அவர் வருகையின் காரணமாக ஏகப்பட்ட மீடியாஸ் இங்க ரெடியா இருக்காங்க. அவர்கிட்ட செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது செய்தியாளர் சந்திப்பும் இன்னும் சற்று நேரத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த நிலையில சென்னை விமான நிலையத்துல அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதன் பேரில் இங்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமா இந்த பகுதியானது சற்று பரபரப்பான சூழலாக காணப்பட்டு வருகிறது. அதாவது ஆன்மீக சொற்பொழிவாற்றிய வழக்குல அவர் மீது 3 காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது திருவான்மியூர் காவல் நிலையம், அசோக் நகர் காவல் நிலையம், அதாவது அசோக் நகர் சைதாப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் சென்னை காவல் ஆணையரகத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் சார்பில் திருவான்மியூர் காவல் நிலையத்திலையும் அசோக் நகர் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதாவது புகாரானது பதியப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிக்கு எதிராக இழிவான முறையில அவர் அவமதித்து பேசியதன் காரணம் காட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு டிசம்பர் 3 இயக்கம் சார்பில் காவல் நிலையத்துல, அதாவது காவல் ஆணையர் அலுவலகத்துல நேற்றைய தினமானது புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 3 இடங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் மற்றும் டிசம்பர் 3 இயக்கத்தை சார்ந்தவர்கள் புகார் ஆணை வழங்கி இருக்கிறாங்க. இந்த நிலையில அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக சிங்கப்பூரில் இருந்து சென்னை அடைந்திருக்கிறார். இவர் விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் இவரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர இருக்கிறார். அவர் வெளியே காவல்துறையினர் விசாரணை அழைத்து செல்வதற்கு உடன்படும் பட்சத்துல அவர் காவலர்களுடைய வாகனத்துல சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதா முதல் கட்ட தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த செய்தியாளர் சந்திப்பதற்கான நடவடிக்கைகள், அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்கே அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கிறாங்க. வரக்கூடியவரை காவல்துறையினர் செய்தியாளர் சந்திப்பை தடுத்து நிறுத்தும் வகையில் அவர் அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அழைத்து செல்லும் பட்சத்துல அவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவார். மேற்கொண்டு அவர் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற தகவல் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இவர் ஒருவேளை அவர் வெளியே அவருடைய வாகனத்துல நான் விசாரணைக்கு என்னுடைய வாகனத்திலே வர்றேன் அப்படின்ற அடிப்படையில செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல காவல்துறையினர் அவரை கட்டாயப்படுத்தி விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த நிலையில அவர் இன்னும் சற்று இதில் வர இருக்கிறார். அவரை காவல்துறையினர் அடுத்து சொன்னாங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 100 காவல்துறையினர் இங்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. மேற்கொண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் காவல் நிலையத்தில் இருக்காங்க. மேற்கொண்டு இந்த விமான நிலையத்துல அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் காவல் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவளை வெளியே வர இருக்கிறார். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.